அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக. இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸோட ரிசல்ட்டு பார்த்து செகண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது இன்றைக்கி டிசம்பர் 21, 22 2 நாளைக்கு நடக்க போகுது. இது கிட்டத்தட்ட நிறைய பேரை கூப்பிட்ருக்காங்க. யாரை கூப்பிட்ருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, எலிஜிபிலிட்டி ஃபர்தராக இருக்குமா இல்லையா, கவுன்சிலிங் இருக்குமா, தேர்ட் பர்சன்லாம் போகுமா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் கட் ஆஃப் ஃபார் செகண்ட் சிவி செஷன், அதாவது ரெண்டாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செஷனுக்கு கட் ஆஃபு எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க இல்லைங்களா? அந்த லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 22, 23 பக்கம் இருந்துச்சு. 21ஆம் தேதி 22ஆம் நடக்குது. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம், ரைட்டா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஆடியோவை முழுசாக கேளுங்க. இப்போ ஓப்பன் காம்படிஷன், இந்த செகண்ட் ரவுண்டு சிவியில் ஓப்பன் காம்படிஷனே இல்லைங்க. இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சீட்டு வேக்கன்சியில் ஏற்கனவே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே கிளியர் ஆச்சு. அப்போ அடுத்த கம்யூனிட்டிக்கு பிசி தான். பிசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ரேங்க்கு 10,740 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட மார்க் என்னென்னா 153. அதாவது பிசிக்கு செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொழுது 153 கட் ஆஃபாக ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 18,875 ரேங்க்கு. பட் மார்க் பார்த்திங்கன்னா 134 மார்க் வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது கட் ஆஃப் 134 மினிமமாக வச்சு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு மேலே வாங்கினவங்களாம் இந்த கவுன்சிலிங்கில் செகண்ட் பேஸில் போகிறாங்க. அடுத்து எம்பிசி, டிஎன்சி இந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ரேங்க்குன்னு பார்க்குறப்ப 10,754, மார்க்கு 153 தான். பிசிக்கு எம்பிசிக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது, ஒரே மார்க்கு தான். ஏன்னா மொராலஸ் க்ளோஸாக இருக்காங்க அந்த கம்யூனிட்டி ப்ளஸ் மார்க்கும். அதனால் அவங்களுக்கு 153க்கு மேலே இருந்தவங்கள இப்போ செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. எஸ்சி அவங்களுக்கு ரேங்க்குன்னு பார்த்திங்கன்னா 13,576, மார்க்கு பார்த்தோம்னா 146.5, அதாவது 146. இந்த 146க்கு மேலே உள்ளவங்கள கூப்பிட்ருக்காங்க. எஸ்சிஏ அவங்களுக்கு 14,744 ரேங்காக இருக்குது. பட் மார்க்குன்னு பார்த்திங்கன்னா 143.5, 143 மார்க் வரைக்கும் அவங்கள கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள், அதாவது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அடுத்து இன்னொன்று பார்த்துருவோம். எஸ்டிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்க்குன்னு பார்க்கல 19,208, மார்க்குன்னு பார்க்கல தான் 133.5. அதாவது இதுதான் அவங்களுக்கு கட் ஆஃபாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த 133.5க்கு மேலே எடுத்தவங்கள இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்க சொல்லி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன், ஓசி கிடையாதுங்க, சீட்டு இல்லை, செகண்ட் ஃபேஸில் இல்லை, வேக்கன்சியே இல்லை. பிசிக்கு கட் ஆஃபு 153, பிசிஎம் 134, எம்பிசி 153, எஸ்சி 146, எஸ்சிஏ 143, எஸ்டி 133.5. ஸோ இந்த ரேஞ்சு, இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு இந்த செகண்ட் ஃபேஸில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அவங்களுக்கெல்லாம் சீட்டு கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்பொழுது கண்டிப்பாக சீட் இருக்கும். சார், அப்போ முன்னாடி கவுன்சிலிங்கில் கொடுத்துருந்தாங்களே பழைய ரேஞ்சில், எனக்கு எவ்வளோ 147 ஓசிக்கும் பிசிக்கு 147 இப்படிலாம் சொல்லியிருந்தாங்களே, அது ஒரு எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கோ கவுன்சிலிங்கோ கூப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே சீட்டு கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, கரெக்டாக? இப்போ நான் அந்த செகண்ட் ஃபேஸ் சொல்லியிருக்கிறது கூட இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸு இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது வேக்கன்சி அப்படிங்கிறது கிளியராக இல்லை. அந்த ஸ்லைடிங் சிஸ்டம் அது மூலமாக அந்த மார்க்கு, அந்த அலாட்மெண்ட்டு ப்ளஸ் இந்த வெயிட் லிஸ்ட் இருந்தவங்க, இது எல்லாத்தையுமே தான் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த செகண்ட் சிவிக்கு. இந்த சிவி முடிஞ்சால் அடுத்த ரவுண்டு இருக்குமா, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன கட் ஆஃப்
ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை பாய்.